கடலூர் மாவட்டம் வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருச்சியில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து நடத்துனர் 57 வயதான மோகன் என்பவருக்கு நேற்று வேப்பூர் பகுதியில் பேருந்து வரும்போது ஓடும் பேருந்தில் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. வலி தாங்க முடியாமல் மோகன் மயங்கி இருக்கையில் சாய்ந்ததால் அருகில் இருந்த சக பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் நடத்துனரை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பணியில் இருந்த மருத்துவர்கள் நடத்துனரை பரிசோதனை செய்ததில் நடத்துனர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்தனர். இந்த நிலையில் நடத்துனர் உடலை வேப்பூர் காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரம்பலூர் டீ சாப்பிட்டு டிக்கெட் ஏற்றிக்கின்னு போலாம்பானாரு. அங்கேருந்து கிளம்பி வரல சார். தொழுதூருக்கு முன்னாடியே மாத்திரை சாப்பிட்டார் சார். அவர் ரெகுலராக சாப்பிட மாட்டேன். தொழுதூர் வந்து டிக்கெட் இறக்கிட்டு போலாம் ரைட் கொடுத்தாரு. வந்து எடுத்து கிளம்பி ஆவட்டி கிட்ட வரும்போதெல்லாம் அப்படியே சீட்டில் சாஞ்சார் சார். அவர் வந்து ரெகுலராக தூங்குவார் சாப்பிட்ட உடனே. அதனால நான் கம்முன்னு வந்துட்டேன். இப்போ வேப்பூர் வந்து டிக்கெட்டை இறக்கிட்டு பார்த்தா அவர் எழுந்திருக்கவே இல்லை சார். எழுப்பி பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை. பப்ளிக்லாம் வந்து எழுப்பினாங்க, எழுந்திருக்கல. அப்புறம் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா தண்ணி போல. அதுக்கப்புறம் நானும் பப்ளிக்லாம் அங்கேருந்து பஸ்ஸில் ஆட்டோ வச்சுக்கின்னு வேப்பூர் ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு போயிட்டு பார்த்துட்டேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு